மகாபாரத போரின் கடைசி நாளில் இறக்கும் தருவாயில் இருந்த துரியோதனன் தனது 3 விரல்களை தூக்கி காட்டுகிறார். இதனை கவனித்த கிருஷ்ணரும் மெதுவாக துரியோதனின் அருகில் வந்து நின்றார். அப்பொழுது துரியோதனன் கிருஷ்ணரிடம், நான் ஒருவேளை அஸ்தினாபுரத்தை சுற்றி போரின் நடுவே கோட்டை எழுப்பியிருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் என்று கேட்டார். அதற்கு கிருஷ்ணர், நீ ஒருவேளை அஸ்தினாபுரத்தை சுற்றி கோட்டை எழுப்பியிருந்தால் நான் நகுலனின் குதிரை படையை வைத்து அந்த கோட்டையவே தகர்த்திருப்பேன் என்று கூறினார். ஏனென்றால் இவ்வுலகில் நகுலனே குதிரை பயிற்சியில் மிகச்சிறந்தவராவார். இரண்டாவதாக, நான் பிதாமகன் இறந்த பிறகு அஸ்வத்தாமனை படைத்தளபதியாக நியமித்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் என்று கேட்டார். அதற்கு கிருஷ்ணரும், நீ ஒருவேளை அஸ்வத்தாமனை படைத்தளபதியாக நியமித்திருந்தால் நான் தர்மனின் கோபத்தை உண்டு பண்ணியிருப்பேன் என்று கூறினார். ஏனென்றால் தர்மனின் கோபம் சாது மிரண்டால் காது கொள்ளாது என்பதைப் போல எதிரில் நிற்பவரையும் சாம்பலாக்கிவிடும். மூன்றாவது கேள்வியாக, ஒருவேளை நான் இந்த போரில் விதுரனை போரிடச் செய்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் என்று கேட்டார். நீ விதுரனை போரிடச் செய்திருந்தால் நான் என் சுதர்சன சக்கரத்தை ஏவி விதுரனையே அழித்திருப்பேன் என்று கிருஷ்ணர் கூறினார்.